அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 198 நாட்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இஸ்ரேல் விஸ் ஈரான் என்ற அளவு கடந்த ஒரு வார காலமாக இந்த போர் என்பது விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் முன்முனைப்போடு செஞ்சுட்டு இருக்கு. அந்த வேளையில் சில தாக்குதலை நடத்த முயற்சி செஞ்சு தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அதை டிராமாவாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய படைகளை வைத்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சுட்டு. இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஷிக். இது ஆஷிக் டுடே. நன்மை ஏவி தீமை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லது ஒரு மாற்றம் செய்வோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 198 நாட்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 198 நாட்கள் என்பது இந்த உலகத்துடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாட்களாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக விடுதலை பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்று அந்த மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களை ஷஹீதுகளாக வீர தியாகிகளாக மாற்றியிருக்காங்க. அதோடைய உச்சபட்சத்துடைய ஒரு வெற்றியின் களிப்பாக ஒரு நீட்சியாகத்தான் இந்த 198 நாட்கள் நடைபெறக்கூடிய போர் என்பது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போரில் இன்னைக்கு டாமினேட்டாக இருந்து இந்த போருடைய வெற்றிக்கு ஒரு மூல காரணியாக செயல்படுவது ஈரான் என்ற ஆண்மையுள்ள நாடு தான். ஸோ ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. ஈரான் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஹமாஸுக்கான அவகாசத்தை கொடுத்துச்சு. அதாவது 100 நாட்களுக்கு அதிகமான முறையில் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான அரணாக நாங்கள் நிற்கிறோம். ஒருவேளை 100 நாட்கள் உங்களால் போர் செய்ய முடியுது, அதை தாண்டி போர் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது 100 நாட்களை கடந்துருச்சு, அதற்கு அடுத்த கட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளிகள் தேவைப்படக்கூடிய சமயத்தில் இந்த போரில் நேரடியாக அந்த குழுக்கள் இணையும் என்பதுதான் ஈரானுடைய திட்டமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் 100 நாட்களை கடந்த பின்னாடியே இந்த போர் என்பது காசா பகுதியிலிருந்து விரிவடைஞ்சு வேறு பக்கம் போயிருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், 100 நாட்களை கடக்கக்கூடிய சமயத்தில் ஹுதிகள், அன்சாருல்லாக்கள், செங்கடல், பாபல் மந்தப், இன்னும் அரபிய தீபகற்ப பகுதிகள், அரபிய கடல் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் இந்த அமெரிக்கா பிரிட்டனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த வேளையில் இந்த தாக்குதலுடைய உச்சபட்சமாக இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஈரானுடைய சுப்ரீம் தலைவர்களாகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாவாகட்டும் அடுத்த தாக்குதலுக்கான எல்லா விஷயங்களிலும் ஆயத்தமாக தான் இருக்கிறாங்க. கொஞ்சமும் பின்னடையில் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக மத்திய கிழக்கில் இருக்காங்க. ஸோ இந்த வேளையில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து முதல் கட்டமாக இஸ்ரேல் ஈரானுடைய சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்துச்சு. பதிலுக்கு ஈரான் லீகலாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்துச்சு. இந்த வேளையில் 2 தினங்களுக்கு முன்னாடி ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய சில உளவுப்படைகள், அமெரிக்காவுடைய உளவுப்படைகள் எல்லாமே அங்கிருந்து கொண்டு ஈரானில் இருக்கக்கூடிய சில இடங்கள் மேலே 3 ட்ரோன்களை அனுப்பிச்சு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. அந்த 3 ட்ரோன்களையும் அழிச்சிருச்சு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிச்சு. அதற்கு அடுத்த தகவல் குறிப்பாக ஒரு இடத்துல, ஒரு இராணுவ தளத்தில், ஈரானுடைய தளத்தில் வந்து இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துச்சு. ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கல இஸ்ரேலிலிருந்து நேரடியாக ஈரானை நோக்கி தாக்குதல் நடைபெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய சில உளவு படைகள்லாம் ஈரானுடைய எல்லை பகுதியிலிருந்து இந்த தாக்குதலை நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த தாக்குதல் தோல்வி அடைஞ்சிச்சு. ஆக்சுவலி அது ட்ரோன்கள் வழியாக, ஒரு 3 ட்ரோன்கள் வழியாக தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணி ஐஆர்ஜிசி அந்த ட்ரோன்கள் எல்லாமே வெடிக்க வச்சிருச்சு. ஸோ இந்த தாக்குதல் என்பது இவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உடனடியாக ஈராக்கில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக பாபிலோனா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் ஆகட்டும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது நேரடியாகவே ஈரானோட டைப்பில் வச்சிருக்கு. ஈரானுடைய நேரடியான பார்வையில் இருக்குது. அதாவது ஈராக்கு கீழே செயல்பட்டாலும் ராணுவ உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் எல்லாமே முழுக்க ஈரான் தான் வழங்கிட்டு இருக்கு. ஸோ பாப்புலர் மொபிலைசேஷன் ஆகட்டும், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், எர்பில், இட்லி போன்ற இடங்கள் ஆகட்டும், அதே போன்று கோலன் குன்றுகள், கோலன் ஹைலைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைலைட்ஸை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்களை நோக்கியும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் உளவியல் ரீதியாக அச்சப்படுத்துகின்றோம். ஈரானை அடிக்கலை அப்படின்னா கூட நாங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய சில இடங்களை அடித்து உங்களுக்கான உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் சில தாக்குதல் நடந்ததாக சொல்லப்பட்டது. அது நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு சில இடங்களில் சிறு தாக்குதல். இதற்கு இவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்குது. இந்த ராம்பேஜ் ஏவுகணை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேடார் நிறுவனங்கள், தகவல் தொடர்பு மையங்கள், ஆயுதங்கள் சேமிப்பு வசதிகள் மற்றும் விமான நிலையங்கள்
போன்ற உயர் மதிப்பு இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது என்ற ஒரு செய்தி வருது. ஸோ இந்த அளவிலான சில ஆயுதங்களையும் வந்து இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இதற்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக ஈரான் இன்னைக்கு சில இடங்களை இஸ்ரேலை நோக்கி தாக்குவதற்கான சில பணிகளில் ஆயத்தமாக இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் காசாவில் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இஸ்ரேலுடைய சில படைகள் அங்கே கூடிய பொதுமக்களை கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ரஃபாவுக்குள்ள 90% இவரால் தரை வழியாக கிரவுண்ட் இன்வென்ஷன் வழியாக நுழைய முடியாது என்பதுதான் எதிர்ச்சியான உண்மை. அந்த அளவான ஒரு படை பலம் என்பது இன்னைக்கு கஸ்ஸாம் பிரிகேட்டர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இவர்கள் வான்வழியாக சில தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க ரஃபாவுடைய எல்லை வழியாக. ஸோ ரஃபாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சா இவங்க காலைங்கிறது தெரியும். ஆனா ரஃபாவுடைய எல்லை பகுதியில தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ரஃபாவில் இன்றைய தேதியில இன்றைக்கு காலையில கிட்டத்தட்ட 16 நபர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவங்க வஃபாத் ஆயிருக்காங்க. குறிப்பாக 6 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணி தாய். இந்த ஒரு கர்ப்பிணி தாய் இறந்த பின்னாடியே அந்த தாய் இறந்து ரூஹ் பிரிஞ்சிருது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த குழந்தை உயிரோட இருக்கு. அங்க வந்த மருத்துவர் உடனடியாக அங்க வந்து ஒரு சர்ஜரி பண்ணி உடனடியாக அந்த குழந்தையை வெளியே எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தை உயிரோட இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல், நீங்க குஜராத்தில் என்ன சம்பவங்களை பார்த்தீங்களோ அதே சம்பவம் தான் இங்க அரங்கேறி கொண்டிருக்குது. அந்த அளவு ஒரு கொடூர தன்மையோடு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மிருகவெறி விடுத்து அலைந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐநாவில் கொண்டு வந்த ரெசல்யூஷன் எல்லாமே அமெரிக்கா வீட்டோ செஞ்சுட்டே இருக்குது. ஸோ இதற்கு கூட பெஞ்சமின் நெத்தன்யாஹு நன்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ரெசல்யூஷன் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் 12 நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் 2 நாடுகள் ஆப்சென்ட் ஆகக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு நாடு அமெரிக்கா என்ற எங்களுடைய நட்பு நாடு நீங்கள் வீட்டோ செய்து எங்களை பாதுகாத்துட்டீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி, எங்களுடைய நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹு அமெரிக்காவுக்கு நன்றி சொல்றாரு. மேலும் கூடுதலாக அமெரிக்காவுடைய செனட் அவை இன்னைக்கு வந்து பல்வேறு நிதிகளை, நிலுவையா இருந்த நிதிகளை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு. அமௌண்ட், பெண்டிங் அமௌண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா $61 பில்லியன் உக்ரைனுக்கான நிதியை கொடுக்குது. அதே மாதிரி $26 பில்லியன் வந்து இஸ்ரேலுக்கான நிதியை கொடுக்குது. $8 பில்லியன் பார்த்தீங்கன்னா தைவானுக்கான நிதியை கொடுக்குது. ஸோ இந்த நிதிகளை எல்லாம் கொடுத்து இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க, இனஅழிப்பை எச்சா பண்ணுங்க, உங்கள் நாட்டுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு விஷயத்தை நீங்க நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தோட இன்னைக்கு அமெரிக்கா செயல்படுது. ஆனா இதே வேளையில அமெரிக்கா இரட்டை நாடகம் எப்படி ஆடுதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கு இன்னைக்கு அமெரிக்கா தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த மேற்கு கரையில மனித உரிமை மீறல்கள் நடக்குது, அங்க தேவையில்லாத கைதிகள் நடக்குது. கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே ரமல்லா பகுதிகளில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இந்த தீவிரவாதிகளை இஸ்ரேல் ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்திலேயே தடை செஞ்சிருக்கு. அது எப்படின்னா, வெளிப்படையாக தடை செய்யும், உள்ரங்கமாக இவர்களுக்கு துப்பாக்கி, தோட்டா, அன்யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. எந்த பலஸ்தீன் மக்களை பார்த்தாலும் அடிச்சு கொள்ளுவானுங்க, அந்த நிலப்பகுதியை பிடுங்குவாங்க, இப்படியே செய்துட்டு கொண்டு இருப்பாங்க. ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு உலக அளவில் அழுத்தம் வந்திருக்கனால அமெரிக்கா இன்னைக்கு போலியாக ஒரு தடையை விதிக்குன்னு சொல்லுது. இந்த அமைப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஸா யஹூடா என்று சொல்லக்கூடிய ஒரு பெட்டாலியன் குரூப்பை போல இவங்க இயக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையாக இஸ்ரேலுடைய இந்த ராணுவ பிரிவு மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமெரிக்கா 2 வகையான நடங்களை ஆடுது. ஒரு பக்கம் சில விஷயங்களை தடை செய்து, இன்னொரு பக்கம் தாராளமாக பொருளாதார ராணுவ உதவிகளை கொடுத்து இந்த தாக்குதலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி கொண்டு போகுது. இதே வேளையில் அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரஷ்யா, ஈரான், வடகொரியா, சீனா போன்ற நாடுகள் ஆபத்தான நாடுகள், இந்த நாடுகளை தடை செய்யணும், இவங்க கிட்டத்தட்ட விட்டா யூரோப் கண்ட்ரி எல்லாத்தையும் விழுங்கிடுவாங்க அப்படிங்கிற அளவு இன்னைக்கு பயத்தோடு இன்னைக்கு வந்து ஆண்டனி பிளிங்கன் தனது கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் இந்த கருத்தை பதிவு செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அச்சுறுத்தும் தீவிரவாத தன்மையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லின் வழியாக நாங்கள் இந்த செனட் அவை ஒதுக்கக்கூடிய பல பில்லியன் டாலர்கள் ராணுவ தளவாட உதவிகள் என்பது நியாயம்தான், இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளதான் இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிற ஒரு நிலையோடு இந்த செய்தியை கொண்டு போய் ஆண்டனி பிளிங்கன் உலக அளவில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.